வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ரீபர்த் வில்லன் தி லெஜெண்ட் ஆஃப் ஜிஎஸ்யூ சீசன் 1 எபிசோட் 50 தான் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் தைசு எம்பசியை தான் வந்து காட்டுறாங்க. ஹீரோக்கு ஆக்சுவலி அங்கே பொண்ணு பார்த்து பேசி முடிச்சுட்டு கிங் மேடி நம்ம ஹீரோ பக்கம் தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமாம், இவனுக்காக நான் எல்லா பக்கமும் ஓடோடி வேலை பார்த்துட்டு இருந்தா இவன் அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான். இவன் மட்டும் எனக்கு ப்ராப்பராக தேங்க்யூ சொல்லலைன்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோடைய ரூம் முன்னாடி வந்து நிற்க டப்புன்னு அந்த கதவை திறந்துட்டு எல்டர் மோ வெளியே வந்து நின்றுருக்காங்க. ஆமாம், நான் ஹோலிசனுக்கு ட்ரையலில் பாஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் ஹோலிசனை எதுவும் வந்து திட்டாதீங்க சரியா, எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்டர் மோ சரி நான் கிரேட் சென்ட் ஃபேரவலுக்கு கிளம்ப டைம் ஆயிடுச்சு, அங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. டேய் துரோகி டிசபிள், நீ என்னடா பண்ணி தொலைச்சிருக்கேன். மாஸ்டர் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கு வெக்கமால நாங்கள் ஹீரோ போட்டு 4 சாத்து சாத்தேன். நான் உன்னை விட்டு கொஞ்ச நேரம் தானே விலகி போயிருந்தேன், அதுக்குள்ள எல்டர் மோ கூட நீ ஒன்று மண்ணா இருந்திருக்கு அப்படித்தான் மாஸ்டர். நாங்க ஜஸ்ட் டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம், நானும் எல்டர் மோவும், வேற ஒன்றும் இல்லை. ஹீரோ வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான், கொஞ்ச நாளாவே என்னுடைய பேபி அவ ரொம்பவே வந்து ஜலஸ் ஆகிறான். நான் பேசாம என்னுடைய கல்டிவேஷனை நான் எல்டர் மோ கூட அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயே வந்து பண்ணியிருக்கணும். ஏய் என்னடா யோசிக்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோடைய காதை பிடிச்சா வந்துக்கில்ல. மாஸ்டர் காது ரொம்ப வலிக்குது மாஸ்டர், உன்னுடைய ஸ்குவாட் கான்ட்ரிபியூஷன் அது மைனர் காம்ப்ளிகேஷனை வந்து ரீச் பண்ணியிருக்கு. நீ உன்னுடைய ட்ரையலுக்கு நீ ப்ராப்பராக இப்போ ட்ரைனிங் எடுக்கணும். ஹோலி மாஸ்டர் ஒரு கிரேட் ஸ்ட்ரெயின் ஃபார்மேஷனை இந்த சிட்டிக்கு அவுட் சைடில் வந்து உனக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. நாளைக்கு நீ அங்கே போய் வந்து கலந்துக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் நீ பி கண்டிஷனில் இருக்கணும். நீ இப்படி வெக்கக்கடான செயல்களை செய்கிறத நிறுத்திட்டு உன்னுடைய தண்டர் ட்ரையல்ஸுக்கு போயிட்டு ட்ரைனிங் எடு, இல்லைன்னு வச்சுக்கோ நீ இறந்தே போயிடுவேன். மாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் அப்படியே கேட்குறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறேன். 2 நாள் கழிச்சு சாங் சிட்டிலேருந்து 1,00,000 கிலோமீட்டர் தொலைவில் வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரையலுக்காக வந்து ரெடியாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். கிங் மேடியோ டெலிபதி மூலியமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க. துரோகி டிசபிள் நீ இப்போ ரெடியாக இருக்கான் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல. எல்டர் மூவ் பி கேர்ஃபுல் ஹோலிசன் அப்படின்னு சொல்ல நான் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கேன்னு ஹீரோ வந்து அவகிட்டையும் வந்து பதில் சொல்கிறான். நீ வந்து கவலைப்படாத, உன்னை நான் வந்து பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோலி மாஸ்டர் வந்து நான் என்னோட பவரை வந்து உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தைசு எம்பரர் மந்திரம் தாவோ பேலஸ் சாப்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது இந்த ட்ரையலில் உன்னுடைய சர்வைபிளை வந்து அதிகப்படுத்தும். தேங்க்யூ ஹோலி மாஸ்டர்னு சொல்லி ஹோலி மாஸ்டருக்கு ஹீரோ வந்து தேங்க்யூ சொல்கிறான். சிஸ்டம் என்னுடைய ஸ்டேட்டஸை வந்து காட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ சிஸ்டம் கிட்ட கேட்க சிஸ்டம் ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து ஹீரோடைய ஸ்டேட்டஸ் வந்து காட்டுது. ஹாஸ் ஜிஎஸ்யூ ஸ்டேஜ் அதர் சோரோ ஸ்டேஜ் 6th ஸ்டேஜ் கான்ஸ்டிடியூஷன் பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன் ஆப்டிடியூட் 9999 டிவைன் ஸ்வாட் இன்டென்ட் ஹெவன் கில்லிங் ஸ்வாட் இன்டென்ட் கல்டிவேஷன் டெக்னிக் தாவோ சிங் ஃபவுண்டேஷன் ஃபார்கிங் கார்டு கான்ஸ்டிடியூஷன் கல்டிவேஷன் தைசு எம்பரர் மந்திரா தாவோ பேலஸ் சாப்டர் சீக்ரெட் டெக்னிக் சிங் Tao Mandira, Sword Technique, Everything is Die, Breakthrough Points, 47.52 million, Luck Points, 1174, 5890 Luck Purple. கம்பெயின் காம்பட் அப்ரிசியல் 35 டைம்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து அது வந்து கொடுக்கும். நீங்கள் 8 ஃபார்படேயன் ரிலேமேவே நீங்கள் இப்போ போய் டச் பண்ணலாம். ஹீரோவும் பாக்ஸுலேருந்து ஒரு ஃப்ரூட்டை எடுத்து வந்து சாப்பிட்றான். சிஸ்டம் தாவோஜிங் கல்டிவேட்டுக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ சிஸ்டம் கிட்ட கேட்டுக்கிறேன். சிஸ்டமும் ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஒரு நோட்டிஃபிகேஷனும் ஹீரோக்கு வந்து வருது. டிடெக்டர் சிஸ்டம் ஹாஸ்ட் பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன் கல்டிவேட்டிங் தாவோஜிங் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் டிவைன் பிரிட்ஜ் ஸ்டேஜ். இப்போ அது எக்ஸ்ட்ரீம்லேயே வந்து உங்கள்கிட்ட வந்து இன்க்ரீஸ் ஆக கன்சியூம் பண்ணுது. இது எவ்ரி சைக்கிளுக்கும் 500,000 பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து கன்சியூம் பண்ணும். இது மொத்தம் 5 சைக்கிளில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஆமா, தாவோ பேலஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சிஸ்டம் கிட்ட கேட்க எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். தாவோ பேலஸ் மந்திரா அது ஒரு செடியிலேருந்து வரக்கூடிய ஒரு வந்து விதை தான். அது கோல்டி பவர் வந்து கொடுக்கும். அது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். அது நேச்சுரலாவே கோல்டி பவர் சீடுன்னு சொல்லலாம். அது ரொம்பவே ஏக்கர் குவாலிட்டியில இருக்கும். ஓ அதனால தான் அதை தைசு எம்பரர் மந்திரத்திலே அது ரொம்பவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தாவோ பேலஸ் மந்திரம்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ சிஸ்டம் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ அந்த ட்ரையலுக்கு வந்து ரெடியாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். டப்புன்னு பார்த்தா பிரேக் த்ரூ கம்ப்ளீட்டட் 2.5 மில்லியன் பிரேக் த்ரூ பாயிண்ட்ஸ் கன்சியூம்டு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. உங்களுடைய பிரேக் த்ரூ அது கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ தண்டர் வந்து இன்னும் 5 பிரீத்ஸ்லேயே உங்க மேல வந்து விழுக போகுது. ஹாஸ்ட் நீங்க இப்போ ரெடியாக தானே இருக்கீங்க. மறுபடியும் ஹீரோ எதுவுமே சொல்லாம இருக்கனால இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஹாஸ்ட் இப்போ நீங்க ரெடியாக தானே இருக்கீங்க. நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். சிஸ்டர் ஹூவா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, அதை வச்சு நான் சோரோ ரிலம் ஸ்டேஜை நான் ரீச் பண்ணிட்டேன். இப்போ அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த தண்டர் ட்ரையலுக்கு ரெடியாக வந்துட்டு ஹீரோ மேல வந்து ஒரு பெரிய தண்டர் வந்து விழுந்துருது. ஹீரோ வந்து வழி தங்க மாட்டாப்ல கத்துறான். கார்டு கான்ஸ்டிடியூஷன் ட்ரையல் அது ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கிங் மேடி சொல்ல அந்த தண்டர் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்டர் மோவும் சொல்றாங்க. அவனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி ஹோலி மாஸ்டரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ கத்திட்டே வந்து அங்க உட்காந்துட்டு இருக்கான். ஜென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஒரு சைடு இருந்து ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி இவ தான் நம்ம ஹீரோ கிட்ட வந்து சண்டை போட்டுருப்பான். ஆக்சுவலி ஹீரோ தான் கழுத்தை பிடிச்சி வந்து நடிச்சிருப்பான். அவன் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்கறான், அப்பா ஹோலிசன் இந்த ட்ரையல்ல பாஸ் பண்ணிடுவான்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா? அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் அவன் ஜஸ்ட் மைனர் காம்ப்ளிகேஷன் பிரிமோடியல் கார்டு கான்ஸ்டிடியூஷன்
கான்ஸ்டியூஷன் தான் இப்போதைக்கு அச்சீவ் பண்ணியிருக்கான். இவன் இப்ப ஹெவனை நோக்கி இப்ப பறந்து போவான். அங்க உள்ள வேர்ல்டு அவனை ஒருவேளை அலோவ் பண்ணல அப்படின்னா அவன் கண்டிப்பா வந்து இறந்து போயிருவான். இங்கிட்ட பார்த்தா ஹோலி கிரவுண்டை சேர்ந்தவங்க உட்காந்துருக்காங்க. ஆக்சுவலி இவன் ஹீரோ கிட்ட வந்து நல்லா அடி வாங்கியிருப்பான் செமத்தையும். ஹெவனுக்கு உண்மைக்குனே கண்ணு இருக்கு. அவன் மேல நல்ல பெரிய ஐடியா போட்டு அவன் வந்து கொல்லுங்க பிரதர், அந்த ஜியோஸ் செத்து போயிட்டான்னு வச்சுக்கோ, நான் ஏலத்தில் எடுத்து அந்த பொருள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்து நான் வந்து எடுக்க போறேன், நீ என் கூட வரணும் சரியா, அதுக்கு அவங்க அண்ணன் காரணம், நீ நினைக்கிறது நடக்காது, நான் அதோ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இங்கிட்ட பார்த்தா ஃபேமிலியை சேர்ந்தவங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு போட்ல வந்து. பிரதர் ஜூ உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது, நான் வந்து கடவுளை வந்து வேண்டிக்கிறேன், நீங்க வந்து உயிரோட வரணும், தேங்கின் கான்டினென்ட்ல ஷூட்டிங் மூவி எடுக்கிறதுக்கு உங்களுடைய கைடன்ஸ் அது கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவன் கடவுளை வேண்டிட்டு இருக்கான். ஒரு சைடு பார்த்தா அரக்கர்கள் வந்து நின்றுட்டு இருக்காங்க. கோல்டன் ஏபி வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ட்ரையல்ல ஒருவேளை ஹீரோக்கு வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா ஹோலி மாஸ்டர் ஹீரோவை காப்பாற்ற அவங்களும் உள்ள வந்து வருவாங்க. அப்ப ஒருவேளை அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா இது நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து இருக்கும். ஹியூமன்ஸுக்கு ஹோலி மாஸ்டர் மட்டும் இல்ல அப்படின்னா ஒரு கை இழந்தது போல நம்ம ஹியூமன்ஸை ஈஸியாவே வந்து தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிட்டு இருந்து ஒரு பிளான் வந்து போட்டுட்டு இருக்கான். 2 மணி நேரம் கழிச்சு அங்க ஒரு வெளிச்சம் வருது. ஃபேமிலியை சேர்ந்தவன் தான் மொதல் பாக்குறான். நல்ல ஹீரோக்கு எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கிட்டு பாக்குறாங்க ஜூகோவை சேர்ந்தவன். ஜூகோவும் சொல்றான், இந்த தண்டர் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்துச்சு, அது லெஜெண்டரி கார்டு கான்ஸ்டியூஷன் ட்ரையல் தண்டர், அது மட்டும் இல்லாம இந்த ட்ரையல்ல வந்து ஹீரோ வந்து பாஸ் பண்ணிட்டான். என்னது இது ஜஸ்ட் பிரேக் த்ரூ மட்டும் தானா, இது பவர்ஃபுல்லான கான்ஸ்டியூஷன் ட்ரையல் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஜூயும் அங்கிட்ட இருந்து கத்திட்டு இருக்கான். இப்போதான் உண்மையான ட்ரையலே ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஜென் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அங்க வந்து சொல்றான். ஹீரோ மேல வந்து தண்டர் வந்து மெதுவா வந்து போயிட்டு இருக்கு. துரோகி டிசபிள், நீ வந்து இறந்துடாத, அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நான் உனக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிங் மெடி நம்ம ஹீரோ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ டப்புன்னு அந்த இடத்துல இருந்து இன்னொரு மனநிலைக்கு போய் உள்ள அவனோட ஹார்ட்டின்குள்ளே உள்ள வந்து போயிடறான். இந்த எவ்ரி கல்டிவேட்டர்ஸ்க்குமே தாவோ பேலஸ்ல ஒரு சேப்ஸ் அப்புறம் மேனர்ஸ் அது கண்டிப்பா வந்து இருக்கு. இது ஒவ்வொருத்தவங்களுடைய ஹார்ட்டை பொறுத்து தான் இதோடைய வடிவங்கள் வந்து மாறும். காலங்கள் எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிடும். ஆமா, நான் இன்னும் எங்க இருக்குது போல எனக்கு வந்து தெரியுது, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி தாவோ பேலஸ் எப்படி இருந்துச்சோ இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்க்க ஹீரோ மேல அந்த தண்டர் டேல்ஸ் இனிமே வந்து தான் இருக்கு. நான் இப்ப 5 எலமெண்ட்ஸ் அப்புறம் 9 சோர்ஸையுமே வந்து கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டேன். ஹெவன்ஸ் எனக்கு குவாலிட்டியான அந்த சீடை இப்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கும்னு நினைக்கிறேன். நான் கல்டிவேஷனை பண்ணனால என்ன கொடுக்கும், டிவைன் கிரேட் கொடுக்குமா இல்ல லெஜெண்டரி எம்பரர் கிரேட கொடுக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடிஞ்சிருது. ஒரு பக்கம் என்னடா ஜென் ஃபேமிலி சேர்ந்தாங்க, ஒரு பக்கம் என்னன்னா ஜூயும் அவன் பிரதர் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, ஒரு பக்கம் அரக்கர்கள் நிக்கிறாங்க. ஒருவேளை ஹீரோ இந்த ட்ரையல இறந்துட்டான் அப்படின்னா ஹியூமன்ஸ் எல்லா பேருமே வந்து அட்டாக் பண்ணிடலாம் சொல்லி, ஒருவேளை ஹீரோ வந்து இப்போ வந்து பாஸ் பண்ணிட்டான், ஹீரோவுக்கு என்ன பவர் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஒருவேளை அளவுக்கு அதிகமான பவர் கிடைச்சிச்சு அப்படின்னா இவங்க எல்லாரும் மொத்தம் சேர்ந்து ஹீரோ அட்டாக் பண்ணுவாங்களா என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATS.